டிராகன் படம் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், நல்லா இருந்தது. நல்ல சூப்பர் ஹிட் படம், நல்ல ஸ்டோரி, கருத்துள்ள படம், மாணவர்கள் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு. விஜய் சேது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. காலேஜில் இம்மெச்சூர்டாக சுற்றுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு புரிய வைக்கிற மாதிரி, ஒழுங்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நல்ல படமாக இருக்குது. ஆக்டிங் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. யாருக்கும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. கடைசி 10 நிமிஷம் தான் அளவு வச்சிட்டாங்க. மற்றபடி ரோனியில் பார்க்கலாம். ஒருத்து நல்லா வைபாக லவ் டுடே மாதிரி என்ஜாய் பண்ணும். எல்லாரும் பார்க்கலாம். மெயினாக யங்ஸ்டர்ஸ் தான். சூப்பராக இருந்தது. எல்லாமே எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. சித்து டீம் நல்லா பண்ணிட்டாங்க. பாட்டில் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பிரதீப்போட ஆக்டிங் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. காமெடி, லவ், ஆக்ஷன் எல்லாமே கலந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே குறை அப்படின்லாம் இல்லை. எல்லாமே நல்லா இருந்தது ஈக்குவலாக. கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது, பட் எல்லாம் ஃபுல்ஃபில்லாக தான் இருந்தது. ஏதோ பரவாயில்ல ப்ரோ, ரெடி பார்க்கலாம் ப்ரோ. படம் டிராகன் ட்ரெய்லரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு நான் இம்ப்ரெஸ் ஆகலை. என்னடா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போச்சு அப்படின்னா அதுக்கு தோதா வந்து இப்போ டான் படம் மாதிரி இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தது. ஆனால் கலரே மாற்றிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு பேரலல் லைன் ஒன்று இருக்குது. ஒரு நொண்டி பையன் வந்து ஓடி பேரலிம்பிக்கில் ஜெயித்தான். அதாவது ஓடவே தெரியாதவன், ரொம்ப காய்ச்சலில் கிடந்தவன், அவன் பார்த்தீங்கன்னா ஓடி ஜெயித்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிக்காதவன் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி ஐஏஎஸ் ஆனா. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கு லைன் இருக்குல்ல, அதே தான் சேம். டானை பொறுத்தவரை என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரியர் உள்ள பையன் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டராக அச்சீவ் பண்ணி பெரிய டேரக்டர் ஆகி எந்த காலேஜ் வந்து அரியர் வச்சானோ அதே காலேஜில் வந்து செலிபிரிட்டியாக வந்து அந்த டான் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாப்புல. சக்ஸஸே 100 crore கிளப்பில் சேர்ந்துருச்சு அந்த படம். சரி, ஓகே, இவனும் அதை தான் பண்ணியிருப்பாப்புனா அதே மாதிரியே 48 அரியர் வச்ச பையன் காலேஜ்னாவே எரிச்சல், என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாப்புல. வெளியே வந்தோன்னா லைஃப்பை ஓட்டணும்ல, அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படும். அப்போனா டுபாக்கர் வேலை பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆயிடுறாப்புல. டிராகன் படம் பார்த்தேன். ஓமை கடவுளே அஸ்வின் மாரிமுத்து அண்ணா பண்ணார். அதுக்கப்புறம் லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் பண்ணார். கட் பண்ணால் டிராகன் அஸ்வின் மாரிமுத்து அண்ணா பண்ணியிருக்காரு. அப்படியே கட் பண்ணால் பிரதீப் ரங்கநாதனும் பண்ணியிருக்காரு. 2 பேரும் இந்த படத்தில் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. பயங்கர என்டர்டெயின்மெண்ட் படம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த வர எல்லா சீன்ஸும் சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே மிஸ்கின் சார் இந்த படம் சூப்பராக பண்ணிட்டாரு. நானே ஃபீல் பண்ணேன், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேர் கிடச்சி இது பண்ணி. இந்த படத்தில் நெகட்டிவ், நம்ம நிறைய படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணுற பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஒரு ப்ரொஃபஸராக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன முக்கியத்துவம், என்ன மெயின் கொடுக்கணும், என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக காட்டியிருக்காரு. இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு யங்ஸ்டராக ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இந்த படம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். இது எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே இன்னும் கொஞ்சம் நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்துட்டு யூத் பேஸ்டான மூவி தான். அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் வந்துட்டு காமெடிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஹர்ஷத் சூப்பராக நடிச்சிருக்காரு. டிராகன் படம் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். படம் சிறப்பாக இருக்குது உண்மையிலே. இந்த 2025 ஓகே தொடக்கத்துலேயே வந்து பெர்ஃபெக்டான ஒரு படம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் படம் பார்க்க வந்த முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் இதில் நடிச்சிருக்காரு. சித்து பிளாக்ஸில் வர அர்ஷத் கான். ஸோ அவருடைய படம் சரி ஓகே, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவர் இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்திருக்கான் ஃப்ரெண்டு. அதனால் அவரோட பார்க்க தான் மெயினாக வந்தேன். அவருக்கான ரோலை உண்மையிலே அர்ஷத் மாரிமுத்து சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. செமையாக இருக்குது, மாசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு காமிக்கலான நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அதாவது அந்த உங்களுக்கு ஒரு டைலாக் வரும், சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார், இது வேறு மாதிரி ஃபீலிங் சார், படம் அவ்வளோ அருமையாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், மாசாக இருக்குது சார் படம். ஒரு காமிக்கலான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி. ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அது எப்படி கும்புவாது அப்படின்னா, ஒரு 48 அரியர் இருக்கிறாரு. பொறுக்கி சார், அவன் பொறுக்கி அப்படி தான் வந்து குத்துறாங்கோ. அந்த பொறுக்கி வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்து மாறுறான் கடைசியில். ஸோ அதுதான் கதை, வேறு ஒன்றுமே கிடையாது. இடையில லவ் வருது, அரியர் கிளியர் பண்ணுறாரு, வேலைக்கு போகிறாரு, ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதை வேலைக்கு போய் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த ஒரு கிரிட்டிசிசம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் பட் ஆனால் லாஸ்ட்டை எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் பையன் உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்ற போது அது அக்செப்டபுளாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். படம் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, மாசாக இருக்குது. இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். பிரதீப் சாருக்கு வாழ்த்துக்கள்.
டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிராகன் பார்த்துட்டு வரேன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டே ரொம்ப வந்து அதை விட சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். ஆக்சுவலாக வந்து ஆர்ட்ஸ் ஆஃப் டைரக்டருக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆச்சு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எடுத்துடாமல் அதை விட நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்திருக்காரு. என்டையர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக எந்தெந்த கேரக்டர் கரெக்டாக சூஸ் பண்ணி சும்மா தேவையில்லாத கேரக்டர்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் பக்காவான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான் பிரதருங்க மேட்ரு. அதாவது ஒரு மொக்க படத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருந்துச்சுன்னு பார்க்க வைக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரோம். பட் ஆனால் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த லேகே கிடையாது இந்த படத்தில். அருமையாக இருக்குது, பக்காவாக இருக்குது, சூப்பர். அரியர் வச்சவன் இப்படி சக்ஸஸ் ஆனவன்னா ஒரு முறையாக படித்து வந்தவன்லாம் எவ்வளோ வேலை வாங்க கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மிஸ்கின் ஒரு அழுத்தமாக அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படியே திருந்துன பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லா படத்துலையும் அடித்தான் ஜெயிச்சான், நீ அரியர் வச்சா கூட பரவாயில்லடா, நீ இப்படி டுபாக்கர் வழியில் போய் நீ சாதிச்சிடலாண்டான்னு சொல்லாமல் நீ சாதித்த வழி தப்பு, நீ என்ன பண்ணியிருக்கணுங்கிறத சொல்யூஷன் கொடுத்தது இந்த படத்தோடைய சக்ஸஸ் நினைக்கிறேன். லவ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் உள்ள லவ்வில் என்னெல்லாம் வருது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்களே. ஆனால் இது இல்லை, ஒரு காலேஜ் லெவலில் பண்ணுறவனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஒரு அரியர் வச்ச பையன் எப்படி வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும், ஒரு ஆல் கிளியர் பண்ணி சூப்பர் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம் மோடி க்ளீனாக காமிச்சிருக்காப்புல அஸ்வந்த் மாரிமுத்து. உண்மையிலே அவருக்கு வந்து பெரிய சல்யூட் பண்ணணும். ஸோ மியூசிக்லாம் அப்படி இருக்க படத்தில். அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்னா பின்னிட்டாரு. ஜிவிஎம் சார் வந்திருக்காரு, அவர் சொல்லவே தேவையில்லை, அப்படி பண்ணியிருக்காரு ஒரு ரோலை. ஸோ இந்த படம் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனஸ்ட்டாக பொய் இல்லாமல் என்ன சொல்கிறது நேர்மையாக நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சொசைட்டி நம்மளுக்கு இடம் கொடுக்கும். ஸோ அதுதான் ஒரு பையன் ஒரு அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்த அப்பா ஒரு பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பர். வர லவ் சீன்ஸு, அந்த பிரேக்கப் ஆகிற சீன்ஸு, அதுக்கப்புறம் அப்படி சேர்ற சீன்ஸு, எல்லோரும் இந்த டீம் அப்படி சேர்ந்து மெனக்கட்டு ஒரு படத்தை அழகாக முடிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ்க்கு மறுபடியும் என்ன சொல்கிறது ஒரு செம்ம ஹிட்டு லவ் டுடே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்க்கு ஒரு செம்ம ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும். எல்லாருக்கும் இந்த படம் பார்க்குறவங்க அனைத்து மக்களுக்கும் இந்த படம் திருப்தி அடையும். லவ் சீன்ஸ் லவ் டுடே விட ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. அதுவும் 3 ஹீரோயின்ஸ் வேறு சொல்லவா வேணும். டோட்டலாக அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாம் டான் டூன்னு சொல்லி ஒரு மாதிரி கருத்து சொன்னாங்க. பட் அதுக்கெல்லாம் டோட்டலாக கான்ட்ராஸ்டிங்காக ஆப்போசிட்டாக அதுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்டு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், அதாவது 20 வயசுல 30 வயசு கொடுக்குறவங்க பார்க்க வேண்டிய படம். அந்த அரியர் வச்சுட்டு கெத்தாக இருக்கணும், பொண்ணுங்க முன்னாடி சீன் போட்டு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்களவா. அப்படி இருந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் நேர்மையாக இருந்தால், கொஞ்சம் லைட்டாக ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நேர்மையாக இருந்தால் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு படம் தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இப்போது பசங்க மைண்ட் செட்டில் வந்து ஒன்று போயின்னு இருக்குது, ஒரு ட்ரெண்டிங்காக. பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டுது, வெறும் ரக்கட் பாய்ஸை தான் பிடிக்குது, இந்த கஞ்சா குடிக்கிறவனை தான் பிடிக்குது, நல்ல பசங்களை பிடிக்கவே மாட்டுதுன்ற ஒரு சென்டிமெண்ட் போகுது. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது. பொண்ணுங்க வந்து ரக்கட் பாய்ஸை ரசிப்பாங்க, பட் கல்யாணம் யாரை பண்ணிப்பாங்கன்னா நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற கண்டென்ட்டை பிரதீப் ரங்கநாதனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது மிஷ்கின் சார் ரோலை பற்றியும் இந்த படத்தில் நான் பேசி ஆகணும். அழகாக எடுத்திருக்காரு. மிஷ்கின் சார் வந்து சமீப காலத்து கான்ட்ரவர்ஷியல் எலிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் சார் தான். அதுக்கப்புறமா தான் ரோஸ்ட் பிரதர்ஸ். அந்த மிஷ்கின் சார் எங்கடா எதனா கெட்ட வார்த்தை பேசுகிறாரோன்னு பயந்தேன். அவரை காட்டும் போதே பயம் இருக்குது. பட் சூப்பர் ரோலுங்க, உண்மையிலே சொல்கிறேன். அவரை மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாருன்னா அந்த காலேஜில் நானே போய் படிக்கிறதுக்கு ரெடி. படத்தில் காமெடின்னு சொல்லிட்டோம்னா விஜய் சித்து, அந்த பையன் அர்ஷத் கான் நடிச்சிருக்காங்க. விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகனுடைய ஃப்ரெண்டாக வருவாப்புல. அர்ஷத் கான் பார்த்தீங்கன்னா குட்டி டிராகன் சொல்லிட்டு இவரோட ஜூனியராக வருவாப்புல. என்னைக்கு வந்து குட்டி டிராகன் என்ட்ரானாரோ டிராகனை ஓவர் கம் பண்ணிட்டு காமெடியில் பிரித்து மெஞ்சிருக்காப்புல. அந்த பையன் புது பையன் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பு வாழ்ந்திருக்காப்புல தான் சொல்ல முடியும். சொல்லவே இல்லை. அனுப்பமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அழகு. எங்கடா இருந்த இந்த பொண்ணு, உண்மையிலே நம்மளாம் தூக்கி வீசின பொண்ணு, அதை போய் தேடி பிடிச்சி எடுத்து வந்து நடிமான்னு சொன்னோன்னா என்ன செய்யறது தெரியாமல் ரொமான்ஸ் சீன்லையாக இருக்கட்டும், அந்த சென்டிமெண்டல் சீன்லையாக இருக்கட்டும், அப்படி வாழ்ந்துருக்குது. அது ஒரு பிரேக்கப் லவ் தான், பிரேமம் மாதிரி தான். இதுலேயும் 3 பொண்ணு இருக்குது பிரேமம் மாதிரியே. ஒன்று பிரேக்கப் ஆகும், அவள் கல்யாணம் ஆகி போயிடுவா, இன்னொரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு போய் பிரேக்கப் ஆகிற டயத்தில் இன்னொரு பொண்ணு வருவா. இதுதான் இந்த படத்துடைய நாட்டே. ஸோ காமெடிலாம் செம்மையாக பண்ண விஜய் சித்து அண்ணா, அர்ஷத் அண்ணாலாம் செம்மையாக பின்னிட்டாங்க எல்லாரும். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும், அது மாற்றுக்கு அர்த்தம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது டான் கதை அப்படின்னு, டானை பார்த்து பண்ண அப்படிலாம் இல்லை.
100% டான் வேற கதை, 100% இந்த கதை வேற டிராகன். சரிங்களா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இந்த ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் படம் வந்து பூமரு கிரிஞ்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்கெல்லாம் வந்து அந்த 20 வயசுக்கு மேலே வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருக்கும் போது தான் சொசைட்டி கொடுக்குற செருப்படி என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த செருப்படி பதிவை தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் எல்லா பசங்களுடைய லைஃப்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் நடிச்சிருக்காரு அந்த ராகவன் அப்படிங்கிற கேரக்டரில். படத்தை பார்த்த உடனே காலேஜ் லைஃப் எனக்கு வேணும், திருப்பி வேணும் அட்மிஷன் வாங்க தாங்க போறோம் அப்படின்னு தோணுது. படிக்கிறதுக்கு போறேன். ஏன்னா இங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா இப்போ போற டைம்ல நீங்க என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி போடலான்னு போயின்னு இருக்கேன். ஏன்னா ஸ்கூல் வாழ்க்கை, ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜ், காலேஜுக்கு அப்புறமா வேலை, வேலைக்கு அப்புறமா கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறமா டெட் பாடி போயிட வேண்டியது தான். ஆமா, 2 ஹீரோயின் இருக்காங்க. ஸ்னேகா மேம் வந்து கேமியோ ரோல் தான் பண்ணாங்க, மற்றபடி ஹீரோயின்லாம் எதுவும் இல்லை. சின்ன ரோல் தான், அது வந்துட்டு போயிட்டாங்க அந்த இதில். பட் 2 பேர் தான் இருக்காங்க, அனுபமா பரமேஸ்வரனும் கைடோ அவங்களும். அதில் அனுபமா பரமேஸ்வரனுடைய கேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சிறப்பாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹீரோயினுக்கு லைட்டாக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சினிமாவில், நம்ம தமிழ் சினிமாவில். சூப்பராக ஒர்க் ஆகுது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டர்டெயின். உண்மையாக செமையாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸ்லாம் 3 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அழகான ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் காட்டுற ஒரு விதம்ன்றது வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த ஐ மீன் கிளாமர் இல்லை, வல்கர் இல்லை, ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ரசிக்க தோணுதுன்னா அது உண்மையிலேயே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், பூமர் அங்கிளாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து டிராகனை பாருங்க. சூப்பராக இருக்கு. நீங்களே காலேஜ் போகணும்னு யோசிப்பீங்க.